நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை கார்டியா லைஃப் பர்ஃபெக்ட் கேர். திருமணம் அப்படின்னு ஒரு அழகான விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா அதுல பந்தங்கள் இருக்கலாம், அதுல அழகான விஷயங்கள் நிறைய இருக்கலாம். ஆனா பரபரப்பு அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கும். ஆமாங்க, ஒரு கல்யாண வீட்டில் யார் வந்தாங்க, யார் போனாங்க, சாப்பாடு சரியா இருக்கா, அந்த பொண்ணு என்ன நகை போட்டிருக்கு, நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு எக்கச்சக்கமான பரபரப்பு. இந்த பரபரப்பு அப்படியே நடந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்துல நாங்க ஒரு கல்யாண மண்டபத்துல இருந்து பொண்ணு மாப்பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டோம். Let's welcome VJ, RJ and a dubbing artist, the beautiful Hasini. Hasini, RJ ஆக உங்களை கேட்டிருக்கோம், VJ ஆக உங்களை பார்த்திருக்கோம், as a dubbing artist நிறைய திரைப்படங்களை உங்களுடைய குரலை கேட்டிருக்கோம். And இவ்வளவு talent, you're so blessed. திருமணம் அப்படின்ற அந்த அழகான விஷயம் உங்களுடைய இந்த பயணத்துல எங்க தொடங்குச்சு? எல்லாரும் சொல்ற மாதிரி ரொம்ப வருஷம்லாம் லவ் பண்ணிலாம் நான் கல்யாணம் பண்ணல. ஏன்னா பேசிக்கலி எனக்கு பொறுமையே கிடையாது. யூசுவலாவே ஆர்ஜேஸ் அண்ட் விஜேஸ் இவ்வளவு ஃபாஸ்டா பேசுவோம், தட் பொறுமைன்ற விஷயம் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. ஸோ இட் ஜஸ்ட் ஹேப்பன் அ மேட்டர் ஆஃப் வெரி சொல்லணும்னா 8 months தான். ஃபர்ஸ்ட் பார்த்த உடனேவே ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு லினன் ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் போட்டுட்டு இந்த வந்த உடனே எல்லாரும் வணக்கம் வைப்பாங்க, வணக்கம் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து நின்னாரு. நெத்தியில வந்துட்டு ஒரு குங்குமம் போட்டு வச்சிருந்தாரு. நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டே இருந்தேன், என்ன இது, யாரு இந்த பையன், எதுக்கு கோயிலுக்கு டொனேஷன் வாங்க வந்த மாதிரி வந்துக்கிறாரு, யாரு மாயவரன்னு ஆளை கூட்டிட்டு வந்துருவாரு ஒரு பயம் எனக்கு. அடியால் மாதிரி யாராவது 4 பேரை கூட்டு வந்துருவாரு போல இருக்கு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு நானும் நோட்டீஸ் பண்ணிட்டு விட்டுருவேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் திரும்பி பாக்குறேன், போன் எப்படி சுத்திக்கிட்டே நான் எப்படி பார்த்துட்டே இருந்தாரு. சரி இந்த பைபிள்ல ஏதோ பண்ணுது, பாப்போம் வரட்டும், நம்மளா போனோம்னா நம்ம மான பிரச்சனை. ஸோ அதனால நான் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். தென் என்னோட கலீகை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஓகே, அப்படியே பார்த்துட்டு வணக்கங்க, அப்பவும் ஒரு கும்பிடு போட்டார், வணக்கம் அப்படின்னு நல்லா வருவா பண்ணி அப்படின்ட்டு அதோட விட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பழக பழக வி எக்ஸ்சேஞ்ச் நம்பர்ஸ். அதுவே வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். எப்படின்னா, நான் ஆஃபீஸில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ண போகிறேன் என்னுடைய ஷோவை. ஸோ இப்போ பார்க்கும்போது இவரும் உள்ளே உட்காந்துருந்தாரு, அவர் கலீக உட்காந்துருந்தாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை, நான் உங்கள் ஷோஸ் பார்த்துருக்கேன், உங்களுடைய ஷோஸ் பார்த்துருக்கேன், கேட்கவும் செஞ்சுருக்கேன், உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு. நான் உடனே ஐ வாஸ் லைக், ஐயோ நம்மளை தேடி ஒரு ஃபேன் வந்து ஃபோட்டோ தான் எடுக்கிறேன், ஃபுல்லாக மணிலாம் அடிக்க ஃபேன் எல்லாம் சுத்த. அப்படியே நான் வந்து வாங்க என்ன நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி தான் அப்போ. செல்ஃபி எடுத்துட்டு ஃபோன் இப்படி வச்சுட்டு நம்பரை வாங்கிட்டு ஃபோன் இப்படி எடுத்து பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் அதுக்குள்ளே டிஸ்பிளே பிக்சராக போட்டார். அது ரைட்டு. பயந்து போய் இவருக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன், ஏங்க உங்கள் வீட்டில் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா, என்ன நீங்கள் பாட்டில் டப்புன்னு வந்துட்டு என்னமோ எடுக்கிறீங்க போடுறீங்க வைக்கிறீங்க, 4 பேர் என்ன கேட்டால் நான் என்னங்க பண்ண, ஏங்க ஃபேனுங்க யாருங்க கேட்குறது இந்த மாதிரி அப்படின்ட்டு வச்சுட்டார். இது தொடர்ந்து தான். தென் இதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சு. ஆனால் ஒரு ஆபத்துக்கும் பீஸ் மசாலாவுக்கும் மயங்கின ஒரே ஆள் நான் தாங்க. அதை கொடுத்தே கரெக்ட் பண்ணி. ஒரே ஒரு ஆபத்துக்கு வாங்கிட்டியாமா? நம்ம லேடிஸ் இந்த சாப்பாடு விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்குமே, ஒய்னா அவரே கூப்பிட்டுருவான், எப்படி அது ஒரு ஆபத்தை வச்சு உங்களை மயக்கினாரு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீங்க அவர் என்னன்னு கூப்பிடுவீங்க? அவர் வந்துட்டு சபரின்னு கூப்பிடுவேன், இல்லாட்டி அம்முன்னு கூப்பிடுவேன், இல்லை பேபின்னு கூப்பிடுவேன். சபரி மட்டும்தான் நான் கூப்பிடுவேன், மற்றது 2 நீங்க கூப்பிடுங்க. லெட்ஸ் வெல்கம் யுவர் ஹஸ்பண்ட் சபரி. வாங்க அம்மு. ஒரு வணக்கம் அது கூட பரவாயில்லைங்க, நான் ஏத்துக்கிட்டேன். 1 ஆப்பம், ஒரே ஆப்பம். இந்த பொண்ணு ஏமாந்துச்சாங்க. அது ஒரு ஆப்பம் கிரீன் பீஸ் மசாலா அந்த ஹோட்டல்ல நல்லா இருந்திருக்குங்க. ஒரு ஆப்பம் ஒரு கிரீன் பீஸ் மசாலா உங்களுடைய வாழ்க்கையே பரபரப்பா ஆக்கிடுச்சு. நீங்க ஆப்ப மாதிரி இருக்கீங்க, கிரீன் பீஸ் மசாலா மாதிரி இருக்காங்க. ஓ மை பாருங்க, காம்பினேஷன் அப்படிதான் இருக்கு. ரெண்டு சேர்ந்த மாதிரி நீங்க இருக்கீங்களே.
எப்படி ஃபுல் மீல்ஸ் அது பேரு. ஓகே, சோ இந்த ஆப்பம் கிரீன் பீஸ் மசாலா கொடுத்து என்ன சொன்னீங்க? அங்கேயே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் சொல்லலை. அது கொடுத்து அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட சாப்பாட்டுக்கு அவங்களை அடிமையாக்கிட்டேன். நீங்க இவர் வந்து சாப்பாடுல சூனி வச்சு கொடுத்துருக்காரு உங்களுக்கு. ஆக்சுவலா என்னன்னா இவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னு நான் நினைச்சேன். ஆனா இவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணதே வந்து வீடு கேட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணாரு. ஒரு டிஃப்ரெண்ட்டாங்க. எப்படி ஆச்சு இது சொல்லுங்களேன் எனக்கு. ஏன்னா இப்ப 2 பேரும் மீட் பண்ணிட்டீங்க, ரெகுலரா வெளில போறீங்க. இந்த ஆப்பம் கிரீன் பீஸ் மசாலா நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது. வெளியில போய் சாப்பிடுறது இல்ல. அதுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ஆஃபீஸ்க்கு அவரோட கலீக் கால் பண்ணுவாரு. அண்ணே வந்துட்டுமா அப்படின்னாரு. வாங்க சாப்பிட ஏதாவது வேணுமா? வாங்கிட்டு வந்துருங்க சபரி அப்படின்னாரு. உங்க பக்கத்துல அவங்க இருக்காங்களா? அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னா. என்ன திரும்பி பார்த்துட்டு ஹாசினி உங்களுக்கு ஆப்போம் அப்படின்னாரு. சொல்லுங்க அந்த பையன் தானே வாங்கிட்டு சொல்லுங்க. அது ஆப்பம் இல்லம்மா, ஆப்பு. ஆப்பம் உங்களுக்கு தெரியல. ஆப்பம் இல்ல, ஆப்பு. ஆமா, அது எம் சைலண்ட். ஓகே, சோ ஃபைனலி ஆப்பம் கிரீன் பீஸ் பார்சல் வந்துகிட்டே இருக்கு ரெகுலரா. ஓகே, அண்ட் எப்போதான் இந்த காதல்னு ஒரு விஷயம் வந்தது? அது கரெக்டா எப்போனா சண்டே அன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. காலையில எப்பயும் ஜெனரலா சும்மா விஷ் பண்ணோன்னா கால் பண்ணுவேன். விஷ் பண்ணனா ஹேப்பி பர்த்டே, குட் மார்னிங். ஓ குட் மார்னிங் டெய்லி சொல்வீங்க ரெகுலரா? ஒரு சில நாளைக்கு மெசேஜா போகும், ஒரு சில நாளைக்கு போட்டோவா போகும். போட்டோ, ஓஹோ. வெரைட்டி எப்பவுமே. வெரைட்டிஸ் ஆஃப். வெரி குட். அந்த குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அதெல்லாம் கிடையாது. ஒன்லி குட் மார்னிங். வெரி கேட்டிங்கனா கூட சொல்ல மாட்டாரு. வெரி குட். சோ குட் மார்னிங் டெய்லி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சண்டே வந்து ஒரு குட் மார்னிங் போகுது. போனா போச்சா மெசேஜா போச்சா? ஒரு குட் மார்னிங் போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் மெசேஜ் போனதுக்கு அப்புறமேட்டு அவங்க உடனே அங்கேருந்து கால் பேக் பண்ணாங்க. கால் பேக் பண்ணிட்டு ஒரு கான்வர்சேஷன் அப்படியே சும்மா பேசிகிட்டே இருந்தப்போ சரி இன்னைக்கு போட்டு நம்ம உடைக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தப்போ கொஞ்சம் மைண்டில் வந்து ஒரு அடுத்த ஒரு ஸ்பார்க் வந்து நோ வெப்பன்ஸ் எடுத்துருவாங்க, நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு ஏதோ ஒரு ஏஞ்சலோட வாய்ஸ் உங்களுக்கு வந்து காப்பாத்திருச்சு. அது கொஞ்சம் அப்பப்போ ஏதோ சொல்லிகிட்டே இருந்ததுனால சரி கொஞ்சம் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் ஒரு வீடு பாருங்கள், நான் வீடு வாங்குறதா இருக்கேன், எனக்கு ஒரு வீடு பாருங்கள் அப்படின்னு. அப்போயே உடனே சொன்னால் நான் எதுக்கு நீ வீடு பார்க்குறது, நான் எதுக்கு வீடு பார்க்கணும், ஸோ அதனால் எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை இல்லை சும்மா பாருங்கள், உங்கள் டேஸ்ட் என்னவோ என் டேஸ்ட் வேறு உங்கள் டேஸ்ட் வேறு எல்லாம் ஒன்று தான், நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு. ஆனால் ஸ்ட்ரைட்டாக சொல்லலை. ஆமாம். எப்படி அது? அதுக்கப்புறம் லைன் சைலண்ட்டாக இருந்தது. நீங்கள் நான் உடனே என்னப்பா லவ் பண்ணுறியா அப்படின்னு. அதுக்கு பதிலே வரல. புஷ்கன் இப்படி கேட்டேன் நாங்கள். நாங்கள் ரொம்ப ஷை டைப் ஆச்சு. பேசிக்கலி ஐ வெரி ஷை. வெரி ஷை தெரியுது, பார்த்தாலே தெரியுது வெரி ஷை டைப் நீங்கள். எப்போ நீங்க தான் உடைச்சீங்க? நான் உனக்கு கேட்டேன், சொல்லுப்பா என்னப்பா பிரச்சனை உனக்கு, என்ன நீ என்ன என் டேஸ்ட்டுக்கு நம்ம வீடு பார்க்கணும் எல்லாம் ஒண்ணுதாங்கிற, நான் லவ் பண்றியா, அன்னைக்கு சைட் அடிச்சிட்டு இருந்தேன், நான் லவ் பண்றியா, சொல்லு வாயத்துறன்னு சொல்லு, லவ் பண்ணா தைரியமா சொல்லணும்ல அப்படின்னு. ஒருவேளை இல்லைன்னு சொல்லியிருந்தாருன்னா செம்ம சப்பையா இருக்கும். ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா ட்விஸ்ட் இதை விட பயங்கரமா ஆயிடுச்சு. அதை கேட்டீங்கன்னா இன்னும் காமெடியா இருக்கும். சொல்லுங்க. ஏங்க ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் அப்படின்னு. திங்கக்கிழமை அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஃபோன் பண்ணாரு. ஒரு 3 நாள் கழிச்சு நீங்க வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் அந்த டைம் ஒரு அலையன்ஸ் வந்துருந்துச்சு. சரி அது ஒரு கிளிக். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் அலையன்ஸ் வருது. அலைஞ்சு போனாலும் நமக்கு அலையன்ஸ் வராது. இல்ல காமெடி இல்லடா. ஏங்க 2 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண சொன்ன. ஏங்க திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்ல, புதன்கிழமை நீங்க லவ் சொல்லலாம்னு புதன்கிழமை சொல்லுவாங்க. அதனால வெயிட் பண்ணீங்க புதன் வரைக்கும். சோ பொண்ணு கிடைச்சிருச்சு, புதனும் கிடைச்சிருச்சு. புதன்கிழமை அன்னைக்கு யார் காதல சொன்னது? இவர் தான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார். ஆமா நான் லவ் பண்ண காதலிக்கிறேன் அப்படின்னு. சோ அந்த டைம்ல நீங்க என்ன ஈவினிங் அன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணிட்டு என்ன ஆயிடுச்சு, கழுத்துல கத்தி வைக்காத ஒரு குறை தான். ஃபோன் பண்ணி நான் இமீடியட்டா ஆஃபீஸுக்கு வா, நான் பார்த்தே ஆகணும், நான் பேசி ஆகணும் அப்படின்னு. சரி அப்புறம் என்னதான் நடக்குது பிரச்சனை, என்ன பிரச்சனை நம்ம ஃபேஸே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வந்து அப்புறம் கார் பார்க்கிங்ல கார் நிறுத்திட்டு பேசிட்டு இருந்தப்போ அப்புறம் உடனே லவ் பண்றேன்னா உண்மையை சொல்லு அப்படி இப்படின்ட்டு எல்லாம் சொன்னப்போ சரி ஆமா நான் லவ் தான் பண்றேன், ஆமா நான் லவ் தான் பண்றேன். அப்புறம் என்னாச்சு, டப்பா நடிச்சாங்களா இல்ல நானும் உங்களை லவ் தாங்க பண்றேன் அப்படின்னு கேட்கப்பட்டாங்களா? கண்டிஷன் போட்டேன். கண்டிஷன் பெயில் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணீங்க? எப்படி அது ஒருத்தர் காதல சொன்ன உடனே எப்படிங்க கண்டிஷன் போடுறது? அதுக்கு அந்த கண்டிஷன் என்னங்கறத நீங்க கேட்கணும். சொல்லுங்க. நீ வந்துட்டு உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா ஐ வில் அக்செப்ட் யூ. சும்மா இந்த லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு அதுக்கப்புறம் 4 பேர் வந்துட்டு அப்புறம் 4 பேர் பேசி முடிச்சுட்டு அப்புறம் அப்பா அம்மா சொன்னாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றது, அப்புறம் 1 year ஜோர்னே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த கதையெல்லாம் விடுறது, இதெல்லாம் வந்து விட்டுன்னா
ஆம்பளை பசங்க சொல்ல வேண்டிய டயலாக் எல்லாம் நீ சொல்லிட்டோமா? எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு பட் ஐ வாஸ் வெரி லக்கி அண்ட் ஐ ஆம் வெரி லக்கி. இவரும் அதே மைண்ட் செட்டில் தான் இருந்தார். ஸோ எப்படியோ பசங்க சொல்ல வேண்டிய டைலாக்லாம் இவங்க சொல்லிட்டாங்க, நீங்களும் வெக்கப்பட்டுக்கிட்டு காலையே கோலம் போட்டுக்கிட்டு ஒத்துக்கிட்டீங்க. ஸோ காதல் ஏதோ ஒரு வகையில் வந்து ஓகே இது செட்டில்டு, என்ன ஆனாலும் இந்த பொண்ணை நம்ம 6 மாசத்துக்குள்ள கட்டிக்கிட்டோம், இல்லைன்னா இந்த பொண்ணு வேற யாராவது பார்த்து போய்கிட்டே இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் வீடுன்னு ஒன்று இருக்கு, குடும்பம்னு ஒன்று இருக்கு, பெத்தவங்கன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி போய் விஷயத்தை உடைச்சிங்க அப்படின்றத நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்க போறது ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை கார்டியா லைஃப் பர்ஃபெக்ட் கேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிம்பிளான அழகான சடங்குகள். இந்த டைம்ல வந்து ஹனிமூன் கிளம்புற ட்ரெயினை கூட எங்களால கேன்சல் பண்ணிருக்கீங்க நீங்க. எங்களுக்கு ஒரு சின்ன கில்ட் இருக்கிறதுனால உங்க ஹனிமூன் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக we have a little gift for you. Sterling Holidays வழங்கும் 3 nights and 2 days உடைய luxury holiday. Oh, thank you so much. Thank you so much. So ஹாசினி, உங்களுக்கு ஒரு ஹனிமூன் பேக்கேஜ், ஒரு சர்ப்ரைஸ். அதே மாதிரி இன்னொரு சர்ப்ரைஸ். கடத்திட்டு வரும்போது யாரா நீங்க அப்படின்னு எங்களை ஒருத்தங்க கேட்டாங்க. நாங்க இவங்க தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓ ஐ வாண்ட் டு கிவ் ஹாசினி a surprise, நான் வரணும், அவங்களை இந்த நிகழ்ச்சியில நான் விஷ் பண்ணணும், லைவா வரணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான பர்சன், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் வரப்போறாங்க. அது யாராக இருக்கும்னு கெஸ் பண்றீங்களா? ஐ ஹோப் இட்ஸ் a surprise. இல்ல எங்க மாமியாரா? உங்க மாமியாரா? அது எங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுமா? யாராக இருக்கும்? எனக்கு ரொம்ப க்ளோஸ்னா அவளுக்கு க்ளோஸா எனக்கு க்ளோஸா? இப்போ 2 பேரும் குடும்பத்தினர் இல்லையா? 2 பேருக்குமே க்ளோஸ். 2 பேருக்கும் க்ளோஸ்னா குடும்பத்தினர் இல்லையா? ஓகே. குடும்பம் ஆயிடுச்சு. ஒண்ணு என் அக்காவா இருக்கும் இல்ல அவ அக்காவா இருக்கணும். உங்க அக்காவா இருக்கலாமா? இல்ல அவங்க அக்காவா இருக்கும். உங்க அக்கா என்ன பண்றாங்க? எங்க அக்கா சிங்கர், இன்னொரு அக்கா HR மேனேஜர். ஓகே. சோ சிங்கர் யாரு சொல்லுங்க? அவங்க அக்கா வந்துட்டு எங்க அக்கா கற்பகம். அவங்க அக்கா கற்பகம் இல்லீங்களா? அவங்களா இருக்குமோ? நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க, கூப்பிட்டுலங்களா? சரி, கண்ண முடிக்கோங்க and we've got the surprise ready for you. கண்ண முடிக்கோங்க. சபரிமா, close your eyes ma. ரெடியா? ரெடி. ஓகே. Close your eyes, close your eyes. So let's welcome the big surprise. வாங்க. Thank you. So whom do we have? Yes, my lovely sister. Darling sister, I'm so happy Bhavdharani நீங்க இன்னைக்கு வந்தது. Yeah, I'm also happy to be here. It's a special moment இல்லீங்களா? Yeah. அது நாங்க சொன்ன மாதிரி இது முந்தானேத்திக்கு காலையில கல்யாணம் ஆயிட்டு நேத்திக்கு ரிசெப்ஷனோட நாங்க கடத்திக்கிட்டு வந்துட்டோம். இந்த வேனுக்கு ரொம்ப செலவாச்சு, அதை நாங்க மாட்டினது உங்ககிட்ட தான், அதனால உங்களையும் சேர்த்து கடத்திட்டு வந்துட்டோம் நாங்க. பட் இட் இஸ் a very special momentல ஃப்ரெஷ்ஷா ஒரு வீட்டுல கல்யாணம் நடந்த உடனே எல்லாரும் திருப்பி ஒண்ணு சேர்வது அப்படின்றது. ஆமா, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் like this is the first marriage which is happening in our family, so we are all very happy about it. ஹாசினி வந்து வார்த்தைக்கு வார்த்தை அத்தை அத்தை மாமா அத்தை மாமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயும் இவர் இளையராஜா சார் காலையிலேயே கல்யாணத்துக்கு வந்து அந்த அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணது எல்லாமே அவங்களுக்கு she feels very special. So and I think another special thing is that அம்மாக்கு அப்புறம் நீங்க முன்னிலையில் நின்று நிறைய விஷயங்களை அவங்களுக்காக பண்ணியிருக்கீங்கன்றது she feels very touchy about it. இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்வீங்க? விலாஸ்னிட்ட பிடிச்ச விஷயம் like she is very straightforward, like she doesn't hide anything. எதுவுமே மறைக்கிறது இல்ல, நேரா விஷயத்தை சொல்லிடுறது. Yeah. பிடிக்காத விஷயம் சொல்லுங்க.
பிடிக்காத விஷயம் வந்து நிறைய லிஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. Like, எதுவுமே கிடையாது. ஐயோ எவ்வளவு ஸ்வீட் சிஸ்டர், பிடிக்காத விஷயம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. இந்த மாப்பிள்ளை பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம். இந்த மாப்பிள்ளை சேட்டை தாங்கலைங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ரொம்ப சேட்டை பிடிச்ச மாப்பிள்ளை அதான் இருக்காரு. நம்ம ஃபேமிலிக்குள்ள இப்பதான் வந்திருக்காங்க. ஸோ இனிமேதான் தெரியும் உங்களுக்கு. பட் இந்த பயணம் நீங்க பாத்திருக்கீங்க இல்லைங்களா? உங்களுடைய காதல் பயணம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுதான். யா என்னோட ஹஸ்பண்டோட காமன் ஃப்ரெண்ட் அண்ட் இவங்களும் லைக் தேவர் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த விதமா லைக் ஏதோ மாட்டிருப்போம் இல்ல எப்படியுமேன்ற மாதிரி. ரெண்டு பக்கம் மாட்டிக்கிட்டாரு. ரெண்டு பக்கமும் இந்த சைடு அங்க ஸோ அப்பவே விசாரிச்சிருந்தோம் ஹஸ்பண்ட் கிட்ட நல்ல தெரியுமாங்க பையனா நல்ல பையனா இல்லையா? ஐயோ அதே முத்திரை போட்டு தான் வந்தது. ஓ சோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாஸ்போர்ட்ல வீசா எல்லாம் வாங்கிட்டு உள்ள வந்திருக்கோம். டு பி வெரி ஃப்ராங்க், நான் வந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அம்மா அப்பா சொல்றதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட தான் வந்து சொன்னோம். அதாவது சார் நம்ம யூசுவலா குடும்பத்தினர் கிட்ட பெர்மிஷன் வாங்குறது எல்லாமே நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு ஹோட்டல்காரன் கிட்ட இருந்து முத்திரையை வாங்கி அதை வந்து ரேடியோ ஸ்டேஷன் இவங்க பாஸ் கிட்ட டெலிவரி பண்ணி இவங்க கிட்ட முத்திரையை வாங்கி ஊர்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் முத்திரை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் வீட்லயே போய் கல்யாண விஷயமே பேசியிருக்காரு. அதாவது நீங்க வந்து ஒரு ஸ்டாம்ப் ஆஃபீஸரா மாறிடணும் சார். நீங்க ரொம்ப டேலண்டட் பெர்ஃபார்மர். எப்படிலாம் ஒரு பொண்ணை நம்ம கவர் பண்ணணும், எந்த ஆங்கிள் எல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்றது நேரா சாய்பாபா கிட்டே போய் சாஷ்டாங்க விழுந்து ஐடியா வாங்கியிருக்கீங்க. வெரி வெரி குட் இல்லைங்களா? அதுதான் கடைசியில அந்த கியூ கார்டு வந்து இதுல ஃபுல் லாஸ்ட் ட்ரம் கார்டு அப்படின்றது சாய்பாபா தான் நினைக்கிறேன் நான். யூ ஆர் வெரி பிளெஸ்ட். பேருங்க அப்படிலாம். ஆமாங்க சாய்பாபா தாங்க அவரு. நானும் பாபா கும்பிடுறதா, அதனால நிஜமாங்க நானும் நீங்களும் நான் நீங்க அவங்க எல்லாரும் இது வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு 10 தடவை சொல்லி டார்ச்சர் as far as I know he's very nice person and I'm so happy they got married. இவருக்கே சிரிப்பு தாங்கல. ஐயோ நம்மள பத்தி என்ன தப்பான அபிப்பிராயம்ன்ற மாதிரியே பாக்குறாரு. இல்ல மேக்ஸிமம் வந்துட்டு நான் இந்த கல்யாணத்தப்போ அம்மா கிட்ட நான் அவ்வளவு பேசிருப்பேன் தெரியாது. பட் அக்கா வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க கல்யாணம் பொண்ணு, என்ன ஆச்சு, இந்த விஷயம்லாம் என்ன ஆச்சு, என்ன பண்ண, மெஹந்திக்கு என்ன பண்ணிருக்க, நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, அரேஞ்ச் பண்ணட்டுமா, நீ போய் பேசினியா, நிறைய ரிமைண்டர்ஸ், நிறைய எக்ஸிக்யூஷன். இதை நீ ஏன் பண்ணல, இல்லை நீ உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லு, நீ சொல்லி முடிச்சுட்டு எனக்கு நீ கால் பண்ண அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்துட்டு எனக்கு டைரக்ட் பண்ணது அவங்க. ஒரு சீனியர் அக்கா வீட்லன்னா நம்ம இது பண்ணறோம்ல. சோ இவங்க என்ன மாதிரி நாத்தனார்? இவங்க உங்களுக்கு மச்சினிச்சி வருவாங்களா? என்ன வருவாங்க, என்ன ரிலேஷன்ஷிப் வருவாங்க? எனக்கு வந்து இல்ல அக்கா தான் வருவாங்க. அக்கா தான் வரும். உங்களுக்கு அக்கா தான் கூப்பிடுவீங்க. பட் அது நார்த் இந்தியன்ஸ் வந்து சாலி சொல்லுவாங்க. ஓகே ஓகே வாட் எவர். சோ உங்களுக்கு அக்கா, உங்களுக்கு அக்கா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? அக்கா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுனாலும் ரொம்ப யோசிக்காதீங்க. she is very reserved actually. ரிசர்வ்டு, ரொம்ப பேச மாட்டாங்க. very reserved, very good observer. சப்ரின் கிட்ட கேட்டா ஏன் அக்கா எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு. and she knows என்னன்னா எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் அதுல ஏதாவது ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட் இருந்துச்சுன்னா சிரிச்சுட்டு விட்டுருவாங்க. ஒரு நெகட்டிவ் நோட் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு வெளியில சொல்ல மாட்டாங்க. she will call me and say why this is happening அப்படிங்கிற மாதிரி. தெளிவு. நல்ல அப்சர்வர். பாயிண்ட் நோட் பண்ணிட்டு கேஸ்ல லேட்டா யூஸ் பண்றது. the thing is she don't want to get, I mean I don't want to get hurt or others should not get hurt because of me. That is really really sweet. ஸோ ரெண்டு ரொம்ப டேலண்டடான சிங்கர்ஸ் நம்ம கூட இருக்கோம். why don't you sing something for us? In fact ரெண்டு சிஸ்டர்ஸும் சேர்ந்து பாடினீங்கன்னா இன்னும் ஸ்பெஷல். why don't you sing something? அப்ப எங்க ஃபேமிலி சாங் நாங்க பாடுறோம். ஃபேமிலி சாங் ஒன்று இருக்குதுங்களா? ஆமா, எங்க ஃபேமிலிக்காகவே வாலி சார் எழுதினது அந்த பாட்டு. oh sweet, பாடுங்களேன். காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமு
முத்தமே கண்ணலை அறிவாயா. Oh, beautiful. Thank you so much. Thank you very, very much. கண்டிப்பாக இவங்க சார்பாக ஃபர்ஸ்ட் அண்ட் டெஃபினட்டாக எங்கள் சார்பாக உங்களுடைய டைம்லேருந்து எங்களுக்காக இங்கே வந்து உங்களுடைய சிஸ்டருக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் விஷஸ் ஷேர் பண்ண உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அண்ட் ஃபார் தட் பியூட்டிஃபுல் சாங், ஓ திஸ் வாஸ் ஸோ பர்ஃபெக்ட். Thank you so, so much. உங்களுடைய மெசேஜ் for both of them. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ட் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். அண்ட் மேரேஜஸ் ஹாவ் மைனஸ் ப்ளஸ் பட் யூ ஹாவ் டு அதெல்லாம் கடந்து Absolutely. கண்டிப்பாக திருமணம் அப்படின்றது மைனஸஸ் இருக்கும் ப்ளஸும் இருக்கும். அது ரெண்டுத்தையும் அழகாக பேலன்ஸ் பண்ணி சந்தோஷமாக நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கணும்ன்ற அவங்களுடைய விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் திஸ் மொமெண்ட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அதனால இந்த மொமெண்ட்டை நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். So can I have all the three of you sitting together? Oh, a nice smile. Ding. All right, super. So here we have that lovely picture. ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் ஆன் நம்ம வீட்டு கல்யாணம். இது உங்களுக்காக அண்ட் ஹை. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ப்ரெஷஸ் மொமெண்ட்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கணும். and அந்த மொமெண்ட்ஸை நீங்க உடனே கேப்சர் பண்ணணுன்றதுக்காக ஃபியூஜி ஃபிலிம் வழங்கும் Thank you so much. Thank you so much. வாங்கி நிறைய ஃபோட்டோ எடுப்பா. ஹாசினி அண்ட் சபரியோடைய இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வெட்டிங் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். பட் அதற்கு முன்னாடி நம்ம எடுக்க போறது ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை கார்டி லைஃப் பர்ஃபெக்ட் கேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை கார்டி லைஃப் பர்ஃபெக்ட் கேர். விஜய் ஆர்ஜே டப்பிங் ஆர்டிஸ்ட் ஹாசினி அண்ட் ஹர் சமத்து பச்சை மண்ணு புள்ள ஹஸ்பண்ட் சபரி. ஸோ உங்களுடைய அழகான பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப், குவிக், நோ வேஸ்டிங் டைம். காதலிக்கிறோன்னா கல்யாணம் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஜாதகத்தை ஃபாலோ பண்ணி முறைப்படி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இந்த முறை சடங்குகள் அப்படின்றது என்னென்ன விஷயங்கள், எங்கே நடந்தது உங்கள் கல்யாணம்? ஏன்னா ரொம்ப ரொம்ப குவிக்கான ஒரு விஷயம். ஸோ எந்த மண்டபத்தில் நடந்தது, எந்த ஸ்டைல் ஆஃப் த வெட்டிங்? ஓகே, இவங்க வீட்டில் ஆக்சுவலாக ஒரு வேண்டுதல் இருந்தது. என்னன்னா பையனுக்கு வந்துட்டு அங்கே மருதீஸ்வரர் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. திருவான்மியூர். ஆமாம். ஓகே, ஸோ அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பேசி அவங்க உடையார் முறைப்படி தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணாங்க எனக்கு. ஸோ அந்த பானை அதெல்லாம் வச்சு அண்ட் கோயிலில் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு நான் என்னமோ ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நினச்சேன். ஐயோ, ஹோம குண்டத்துக்கு முன்னாடி நின்று போட்ட மேக்கப்பெல்லாம் கலைச்சி கண்ணிலேருந்து தாரையா தண்ணி வந்து ஒரு வழி ஆக போகிறோம், கேவலமாக இருக்க போகிறோம் நம்ம அப்படின்னு நினச்சேன். போயிட்டு ஒரு 15 நிமிஷத்தில் கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க. குயிக் எக்ஸ்பிரஸ் வெட்டிங். இல்லை, பொண்ணு கொஞ்சம் அவங்க மேக்கப் இதெல்லாம் டிலே ஆயிடுச்சு. ஹலோ, பொண்ணுன்னா எப்பவுமே மேக்கப் நாங்கள் வந்துட்டு போட்டுட்டு வரதுக்கு டைம். ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ திருமணம் ஆச்சு, எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் வந்திருப்பாங்க. ஏன்னோ ரிலேட்டட் டு இளையராஜா சார், ஒரு ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக்கல் ஃபேமிலி, ஒரு டைரக்டோரியல் ஃபேமிலியில் எல்லாருமே செலிபிரிட்டிஸ். ஸோ சொல்லுங்கள், யாரெல்லாம் வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு? டு பிகின் வித் எங்கள் மாமா வந்தார், ராஜா மாமா வந்தாங்க. ஸோ நாங்கள் தட் வாஸ் பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ். ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஹெல்த் கண்டிஷன் இப்போது கொஞ்சம் அவர் இருக்கிறதுனால ஐ தாட் சரி ஓகே, ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை அவருக்கு வச்சுட்டு எப்படி இருந்தாலும் மாமா வருவாரா, இல்லை மாமா பசங்க எல்லாரும் காலையில் வந்துடுவாங்களா, அந்த மைண்ட் செட்டில் இருந்தோம். பார்த்தா நாங்கள் 6:30 மணிக்கு அங்கே உள்ளே நுழையிறோம். பார்த்தா ஒரு வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே உள்ளே வந்து உட்காந்தாரு. அந்த அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு தட் இஸ் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட். ஏன்னா என்னோட கண் கலங்குறீங்க. எனக்கு வந்துட்டு
யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் இல்ல. கண்டிப்பாங்க. தாய் மாமா அப்படின்றது எவ்வளவு முக்கியம் ஒருத்தருக்கும். அந்த நேரத்துல அப்படி வரது இட் இஸ் ரியலி ஸ்பெஷல். அண்ட் இட் வாஸ் வெரி வெரி சர்ப்ரைசிங். எனக்கும் சபரிக்குமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக்சுவலா. அவர் வர மாட்டாருன்னு தான் நாங்க நினைச்சோம். நாங்க ரிசப்ஷனுக்கு தான் வருவாரு வருவாருன்னு எதிர்பார்த்தோம் நாங்க. பட் முந்தின நாள் நைட்டே மாமனார் கூப்பிட்டு என்கிட்ட சொல்லிட்டாரு, மாமா வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அவர் இவ்வளோ மார்னிங் கிளம்பி வருவாரு நாங்க he was perfect on time. 6 to 7 அப்படின்ன உடனே 6:30க்கு வந்துட்டாரு. வந்து உட்காந்துருந்தாரு. he didn't mind about any of, அதாவது இந்த ரொம்ப சொஃபிஸ்டிகேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெரி ஹம்பிள் மேன். ஹி இஸ் வெரி வெரி ஹம்பிள். அண்ட் உட்காந்தாரு, பார்த்துக்கிட்டே இருந்தாரு எங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கும்போது தாலி எடுத்து கொடுத்தாங்க, கட்டினாங்க. வந்தாரு, நேரா வந்தாரு. வந்துட்டு அடிச்சதை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு நல்லா இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அண்ட் அது ஒண்ணே போதும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பியூட்டிஃபுல் இல்லையா? ஓகே, ஸோ ராஜா சார் வந்தாரு. ராஜா சாரோட இசை மாதிரி அவருடைய ஆசீர்வாதம், யூனோ இட் இஸ் எவர் கிரீன் அண்ட் எவர் ஃப்ரெஷ். வாட் எவர் எங்கே நம்ம அந்த ஜேர்னி ஆஃப் மேரேஜ்ல இருந்தாலும் அந்த விஷஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் ஹியூமன் பீங். வேற யாரெல்லாம் வந்திருந்தாங்க? கல்யாணத்துக்கு வந்து இவங்க வந்திருந்தாங்க. தென் இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தான் வந்திருந்தாங்க. பட் மெஜாரிட்டி வந்துட்டு ரிசப்ஷனுக்கு தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா மேயர் ராமநாதன் செட்டியார் ஹால்ல தான். அதான் இதுதான் நாங்க கடத்திட்டு வந்தோம் இந்த நேரத்துல. ஸோ அங்க வந்துட்டு இப்போ இவங்க அப்பாவும் வந்துட்டு மீடியா அண்ட் எங்க அப்பா மீடியா ஃபேமிலி, எங்க டோட்டல் ஃபேமிலி மீடியா ஃபேமிலினால காமன் பீப்புள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு சில பேர் வீட்டுக்கு வந்துட்டு 2 பேர் வீட்டு பத்திரிக்கையும் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி காமன் இன்வைட்ஸ் நிறையா வந்திருக்கு. அதுல வந்துட்டு இவர் ஏவிஎம் சரவணன் சார், தென் எஸ்பி முத்துராமன் சார் வந்திருந்தாங்க, தென் இமான் சார் வந்திருந்தாங்க, தேவா சார், வெங்கட் பிரபு, மை லவ்லி, ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான வெரி வெரி எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ற ஒரு பர்சன் வெங்கட் பிரபு. ஸோ எங்கள் அண்ணன் வந்திருந்தாரு. தென் பிரேம்ஜி வந்திருந்தாங்க. தென் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா சார் அவரும் வந்திருந்தாங்க. தென் கங்கையமரன் மாமா வந்திருந்தாங்க. ஆர்பி சௌத்ரி சார். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் என்னோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. லவ் அண்ட் கெட் மேரிட் இன் சச் அ குவிக் ஸ்பேன்னா கண்டிப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அமேசிங்கா இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நாங்க டெஸ்ட் வைக்க போறோம். ஓகேங்களா? உங்களை ஒரு சில நம்மளுக்கு பயம். ஸோ கிளாஸை விட்டு ஓடி போயிடுவேன் நான். ஓகே, யார் ஃபர்ஸ்ட் கேட்கலாம்? சபரிங்களா உங்களையா? உங்க கணவர் சென்னையில ரிலாக்ஸ் பண்ணணும்னா அடிக்கடி போகும் இடம் எது? அடிக்கடி ரிலாக்ஸ் பண்ணணும்னா ஹோட்டலுக்கு கூட்டு போவாரு. எப்படிங்க? The green peas ஆப்பா உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஓகே, so there we go. ஹோட்டல்ஸ்ல சாப்பாடு கூட்டிட்டு போவாரு. bang on. ஓகே, அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் gift எது? ஃபர்ஸ்ட் gift I can never forget. அவர் சொன்ன மாதிரி சொன்ன டேட்ல உன் கையில இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு gift iPhone 5s. இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்வீங்களா ஜி? எல்லாருக்கும் முடியாதுங்க, கம்பெனி கட்டுப்படி ஆகுது. கம்பெனி ஆல்ரெடி ரொம்ப லாஸ்ல போகுது போல. ஓகே, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த விஷயத்தை பத்தி அதிகமா பேசுவீங்க? ஃபேமிலியை பத்தி தாங்க. பியூட்டிஃபுல். ஓகே, அவருக்கு உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்ன? பொறுமை எனக்கு கிடையாது. பொறுமை உனக்கு கட்டையவே கிடையாது அப்படிம்பாரு. அதனால நீங்க அதிகமா திட்டுவீங்க, திட்டு வாங்குவீங்க. அவர் ஆனா சொல்லியிருக்கிறது வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அவர் சொல்வதை நீங்க கேட்காம இருப்பது தான் அவருக்கு. ஓகே, சோ கிரக்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் தி சேம். பட் அந்த பாயிண்ட் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. அவருக்கு நீங்க மாத்திக்கிட்ட ஒரு குணம்? மாத்திக்கிட்ட ஒரு குணம் அப்படின்னா பொறுமையா போமா. இப்ப பொறுமையா இருக்கீங்க. ரொம்ப ஆயிட்டேன். Fantastic. All right. So Hasini, I'm very impressed, Hasini. Out of 5 questions, you got 4 right. In fact, the 4th is also correct தான் ஓரளவுக்கு. ஏன்னா அவர் சொல்லியும் சொல் பேச்சு கேட்காமல் இருப்பது. சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அதுதான். அவர் எவ்வளோ சொல்லியும் நீங்க கேட்கல அப்படின்றது தான். பட் 4.5 on 5 கொடுக்குறேன். வெரி குட். ஓகே, சபரி ப்ளீஸ்மா மனத்தை வாங்கிடாதப்பா. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन. உங்களுடைய மனைவிக்கு ரொம்ப பிடித்த ஸ்வீட் எது? பிஸ்தா ரோல் ஏதோ சார். பிஸ்தா ரோல், அப்சல்யூட்லி. ரொம்ப செலவாயிருக்காங்க கம்பெனிக்கு பிஸ்தா ரோலுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. மனைவியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? தேவகி. அவங்க மனைவி மேல கோபம் வந்தா எதுக்காக வரும்? நான் சொல்றது ஏதாவது கேட்கல அப்படின்னா டக்குன்னு உடனே கோவப்பட்டு திட்டிட்டு. ரிப்பீட்டா ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்து நீங்க சொல்லியும் கேட்கலன்னா உங்களுக்கு டக்குன்னு கோபம் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? அதான் நடக்கும். இல்ல இப்ப ரிசப்ஷன்ல என்ன நடந்தது? என்ன நடந்தது சொல்லுங்க சொல்லுங்க. அவர்கிட்ட வந்துட்டு ஒரு தடவை சபரி
எனக்கு இது நடக்கிறது பிடிக்கல, நீ இதை பண்ணுவியா பண்ண மாட்டியா? பண்ணுறேன் பாப்பா அதோட சொன்னால் விட்டுறணும். மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, நீ என்ன பண்ண இந்த விஷயத்துக்கு சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. பண்ணுறேன் பாப்பா பேசாம இரு. 3வது தடவை நான் சொன்னேன்னா, ஏய் சொல்கிறேன்ல நான் ஒரு தடவை என்கிட்ட சொல்லிட்டேல, ஒரு விஷயத்தை மறுபடியும் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருந்தா பண்ண மாட்டேன், ஆப்போசிட்டாக தான் பண்ண போ அப்படின்ட்டு வச்சிருவார் ஃபோனு. சார் சாரி சார், கொஞ்சம் லைட்டாக ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. ஓகே, ஹாசினியோட ப்ளஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் போல்டாக இருப்பாரு. போல்டு, தைரியம். தைரியமாக ஜாஸ்தி. மாப்பிள்ள என்ன அது பிஸ்தாரோலுக்கு செலவு பண்ணியிருந்தாலும் மிச்ச விஷயத்துலாம எடுத்திருக்காரு. அது எப்போ ரியலைஸ் பண்ணாருன்னு கேளுங்க. எப்படி எப்ப உங்களுக்கு அந்த தைரியம்ன்றது? அது மறந்துட்டியா? இது மறந்துட்டீங்களா சார்? வீட்டுக்கு வந்ததா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அது சொல்லுங்க. அதெல்லாம் சபைக்கு வேண்டாம். இல்ல பரவாயில்ல. இல்ல இவங்க வீட்டுல கொஞ்சம் வந்து தயங்கினாரு சொல்றதுக்கு. நான் பொறுமையா இருந்து பார்த்தேன். ஒரு பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு, நான் உங்க வீட்டுக்கு வரேன், வந்து உங்க அப்பா கிட்ட நான் எல்லாவோ சொல்றேன், ஓகே அப்படின்னு. ஏய் பாப்பா வேணாம் பாப்பா சொன்னது வரேன்னா வரேன் அவ்வளவுதான் அப்படின்னு ஃபோன் வச்சுட்டு காலையில 7:30 மணிக்கு நேராக போனேன். அப்பா அவங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு. அவர் ஷாக் ஆயிட்டாரு. வாமா அப்படின்னாரு. அப்பதான் மாப்பிள்ளை தூங்கி எழுந்திரிச்சு வெளில வந்து, வந்துட்டியா அப்படின்னாரு. இதை பாருங்க, நான் உங்க பையனை லவ் பண்றேன், என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாது, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கோம், தயவுசெய்து சம்மதிச்சிடுங்க ப்ளீஸ். அவங்க அப்பா இப்படி பார்த்துட்டே இருந்தார். இவர் பின்னாடி நின்று பார்த்துட்டு அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் ஒன்று. அதோட அவ்வளோதான். போன உடனே, பாப்பா என் வீட்டில் கூட நான் அந்த மாதிரி பேசினதா பாப்பா, நீ எப்படி இவ்வளோ தைரியமா வந்து பேசின? தைரியம், இந்த விஷயத்துல தைரியம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ தைரியம் வெரி குட். ஆக்சுவலி இந்த காலகட்டத்துக்கு பெண்களுக்கு தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சபரி, உங்களுக்கு எப்படி தைரியத்தோட ஃபுல் பேக்கே கிடைச்சிருக்கு பாருங்க. சூப்பர். அவங்க சொல்லி நீங்க மாத்திக்கிட்ட வேண்டாம், மாத்திக்காத ஒரு விஷயம், இவங்க எவ்வளவு சொல்லி கூட நீங்க மாத்திக்கல. கோவப்படாத சொல்லுவேன். கோவப்படாதது இல்ல, பழக்கம். கேரக்டர் கிடையாது, மாத்திக்காத ஒரு பழக்கம் தான் சொல்வேன். இல்ல கார் ஓட்டும் போது ஃபோன் பேசாதன்னு சொல்லுவேன். ஃபேன்டாஸ்டிக். ஆனா கரெக்டா சொல்லிட்டீங்க. கார் ஓட்டும் போது நீங்க அதிகமா மொபைல் போன்ல எஸ்எம்எஸும் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்றது தான். அது எப்படின்னா வண்டி இப்படி ஓட்டிட்டு இப்படி 2 கை இப்படி ஃபோன் போட்டுட்டு இப்படி. இட்ஸ் a very dangerous habit. அதனால உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஆன்சர் கரெக்ட்டா சொல்லிருந்தாலும் 1 மார்க் மைனஸ் தான் உங்களுக்கு. ஹாசினி, you are the winner of the compatibility round. Thank you. உங்களுக்காக நிறைய பரிசுகள் நாங்க வெச்சிருக்கோம் அந்த compatibility round-க்கு. I'm so proud that I understand about my husband. Brilliant. You are absolutely outstanding. சாப்பக்கடை வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. Thank you. And Essentials Hair Dressing by Tony and Guy வழங்கும் உங்களுக்கான ஒரு gift voucher. smartshoppers.in வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள gift hamper. Thank you. Hanbo Home Appliances வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள home appliances. Everest Instant Water Heater வழங்கும் 3 liters water heater. அப்பா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது தெரியுமா? இந்த காமெடியில் பிரபலமான கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் நான். இந்த வாரம் நம்ம வீட்டு கல்யாணத்தில் எங்கள் வீட்டு கல்யாணத்தை பார்க்க போகிறீங்க. பையன் கல்யாணம் வந்து ஆக்சுவலி லவ் மேரேஜ். ஆனால் நாங்கள் வந்து 2 வீட்லேயும் சேர்ந்து அது அரேஞ்ச் மேரேஜ் ஆகிட்டோம். இது வந்து ஜூன் 30ஆம் தேதி சென்னையில் ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தில் முதல் நாள் ரிசப்ஷனும் அதுக்கு அடுத்த நாள் காலையில் கல்யாணமும் நடைபெற்றது. என்கேஜ்மெண்ட் ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஐடிசி கிராண்ட் சோலாவில் மிக சிறப்பாக நடைபெற்றது. பையனுடைய ரிசப்ஷனுக்கும் கல்யாணத்துக்கும் சினிமா செலிபிரிட்டிஸ் இல்லாமல் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் அனைத்து கட்சியிலிருந்தும் வந்திருந்தாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது.
சினிமா செலிபிரிட்டிஸில் நடிகர் ஸ்ரீகாந்த், ராம்கி நிரோஷா, ஆக்டர் ராஜேஷ், ஜான் விஜய், ஜெகன், இளவரசு, மனோபலா, சண்முக சுந்தரம், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. பொதுவாக இந்த இதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாம் செலிபிரிட்டிஸில் முக்கியமாக வந்து ஸ்ரீகாந்த், வந்தனா வந்து எங்களுடைய குடும்பத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அவசியம் கலந்துக்குவாங்க. அதே மாதிரி ஆர்த்தி கணேஷ் வந்து எங்களுடைய நெய்பர், அவங்களும் எங்கள் குடும்ப நண்பர் மாதிரி. மகேஸ்வரி என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து அக்கா மாதிரி வந்து நளினி, அவங்களும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வீட்டுக்கு கட்டாயம் கலந்துக்குவாங்க. இந்த கல்யாணத்தில் இது எங்கள் வீட்டில் நடக்கிற முதல் கல்யாணத்தில் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு நலுங்கு வச்சாங்க. அவங்க தாய்மாமன் ரவி, ரமேஷ் 2 பேர் ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க. அவ்வளோ இதுவோ சூப்பராக, அதுவே ஒரு கல்யாணம் மாதிரி இருந்தது. பொறுமை வந்து எங்கே கற்றுக்கணும்னா, இந்த சேரீ எடுத்து போடுறாங்கல்ல, அவங்கக்கிட்ட தான் பொறுமையை கற்றுக்கணும். அவ்வளோ பொறுமையை முகம் சொல்லிக்காமல் இது பண்ணிவிட்டு, அதாவது எத்தனை கடை ஏறி இறங்கணும் தெரியாதுங்க மருமகளுக்கு புடவை எடுக்கிறதுக்கு. அவ்வளோ கடை ஏறி இறங்கி 3 மணி நேரம் கழிச்சு இல்லைன்னு சொல்லிட்டு வருவாங்க, இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கடைசியாக இன்னொரு கடையில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆச்சு. நானும் என் பையன் எல்லாருமே வெளியே, எங்களுக்கு என்ன வேலை, நாங்கள் அப்படியே வெளியே போயிட்டு கடைசியாக இன்னொரு கடைக்கு போயிட்டு புடவை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கோல்டு கலரில். அது பார்க்குறதுக்கே வந்து தக்கன்னு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. 1,85,000 வேலை. அது கட்டின உடனே இன்னும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது எங்கள் மருமகளுக்கு. அதாவது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. திருமணத்தில் வந்து ரொம்ப டாக் ஆஃப் த டவுனாக தான் இருந்தது. எல்லாருமே புடவை எங்கே எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதாவது இந்த பத்திரிக்கை நேரில் கொடுத்தவங்க கூட சில பேர் வரல. ஊர்லேயே இல்லாத நேரத்தில் நான் வந்து அவருடைய ஜன்னலில் வச்சுட்டு வந்தேன். திரு எஸ்பி முத்துராமன் சார் பார்த்துட்டு அவசியம் வந்து கலந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. டிபி கஜேந்திரன் சார், இந்த மாதிரி முக்கியமான இயக்குநர்கள்லாம் வந்திருந்தாங்க. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் தரணி, கருப்பழனியப்பன், அவங்களாம் வந்திருந்தாங்க. சில பேர் ஊரில் இல்லாதனால வந்து நடிகர் சூர்யா வந்து ஊரில் இல்லாமல் கலந்துக்க முடியாதனால அவர் புக்கே அனுப்பிச்சிருந்தாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டைரக்டர் ஜனநாதன் சார் வந்து அவரும் ஷூட்டிங்கில் இருந்ததுனால அவரும் புக்கே அனுப்பிச்சிருந்தாரு. அவருக்கும் என்னுடைய நன்றியில். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு புதுமையான ஒரு விஷயம் என்னென்னா, பொண்ணுக்கு தாலி கட்ட வேண்டிய தாலியை வந்து ஐயர் வந்து என் மனைவிக்கு கொடுத்து ஒரு 2 மணி நேரம் கழுத்தில் இருக்க வச்சு அதுக்கப்புறமா திரும்ப வாங்கி அந்த பொண்ணுக்கு இது பண்ணாங்க. இது ரொம்ப புதுமையாக இருந்தது. ட்ரெடிஷ்னல் இதுக்காக அது மாதிரி பண்ணாங்க. ஏன்னா மாமியார் கழுத்தில் இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் மருமகளுக்கு வரணுன்ற ஒரு இது. அது ரொம்ப நாங்கள் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது அது அந்த நிகழ்ச்சி.
சென்னையில் ஒரு புது கலாச்சாரம் என்னென்னா, முன்னெல்லாம் வந்து பொண்ணழைப்பு அடுத்த நாள் கல்யாணம் அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து புதுசாக சங்கீத் மெகந்தின்னு ஒரு பார்ட்டி ஒன்று வச்சிடுறாங்க. அந்த பார்ட்டியை வச்சு அங்கே வந்து எல்லாம் டான்ஸ் ஆடி இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்காக வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ண வேண்டியது. தாஜ் கன்னிமராவில் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கோடு வேறு கொடுத்துருந்தாங்க. லேடிஸ் எல்லாம் ஆரஞ்சு, ஜென்ட்ஸ் எல்லாம் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் கோடு போட்டு எல்லாருமே அந்த இதில் தான் நாங்கள் வந்து அதுக்காக ட்ரெஸ்லாம் தைச்சி எல்லாம் இது பண்ணிருந்தோம். அதில் வந்து என் பையனும் பொண்ணும் ஒரு பெரிய கேக்கு வேறு வெட்டியிருந்தாங்க அங்கே அன்றைக்கி அந்த இது ஃபங்க்ஷனுக்காக. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17,000 rupees அது ஒர்த்து அந்த கேக்கு. என்னோட மருமகளுக்கு வந்து பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கின்றதுனால என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்து எல்லோரும் லேடிஸ்க்கெலாம் வந்து பிங்க் ட்ரெஸ் கோடு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து அங்கே வந்து யூஸ்வலாக கச்சேரி பாட்டு கச்சேரிலாம் வச்சுன்னா யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து வீணை கச்சேரி வச்சுருந்தோம். கலைமாமணி ரேவதி வீணை கச்சேரி ரொம்ப பிரமாதமாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. என் மனைவி அடிக்கடி ஒன்று சொல்லுவாள், சாப்பாடு போட்டு வாய் வாழ்த்துலாம் வயிறு வாழ்த்துன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்தவங்க அத்தனை பேரும் வந்து வயிறார சாப்பிட்டு ரொம்ப வாழ்த்திட்டு நல்ல கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 23 ஐட்டங்கள் இலையில் அவ்வளோ அன்லிமிட்டடாக இது பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி என் குழந்தை வந்து இது வரைக்கும் வீட்டில் இந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுக்கு எல்லாமே வந்து இந்த கிரெடிட் எல்லாமே என்னுடைய சம்பந்தி ஸ்ரீனிவாசன் அவங்க சாந்திக்கு தான் சேரும். ஏன்னா அவ்வளோ அரேஞ்ச் பண்ணி பிரமாதமாக பண்ணாங்க. நம்ம வீட்டு கல்யாணத்தில் எங்கள் வீட்டு கல்யாணத்தை பார்த்துருந்த நேயர்களுக்கும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.